இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு ஃபிஷ்ஷு மத்தி மீனில் ஒரு ஃப்ரை வித் ரோஸ்ட்டு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாய் பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி, டேஸ்ட்டுக்கு உப்பு, இதோட கருவேப்பிலை, கொஞ்சமாக புளி, ஒரு சின்ன கோலி கொண்டு சைஸு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இதை மேக்னேட் பண்ணி எடுத்துடலாம். ஃபிஷ்ஷெல்லாம் க்ளீன் பண்ண ஃபிஷ்ஷை மசாலாலாம் ஊற வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டு. இதை அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு 3/4 வசி குக்கானா போதும். இப்போ இதை எடுத்துடலாம். அப்படி சாப்பிட்றதாவே சாப்பிடலாம். இப்போது மறுபடியும் ஏதாச்சும் ஒரு பேன் அடுப்பில் வச்சுடுங்க. நான் மண்சட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் பொரியவும், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கட் பண்ண இஞ்சி, இஞ்சி வதங்கவும் பூண்டு, நறுக்குனா பச்சை மிளகாய், ஒரு கை சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது. இது வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். ஆல்ரெடி நம்ம மீனில் நிறைய உப்பு சேர்த்துருப்போம் தேவைக்கு. இப்போ வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துடுங்க. இந்த வெங்காயத்தோட அந்த மீன் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக வந்தால் போதும். இஞ்சி பூண்டு ரெண்டுமே கட் பண்ணி தான் போடணும். டேஸ்ட்டு போடாதுங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி. மீன் அப்படின்னு சொன்னாலே கருவேப்பிலை தான் மெயின். அதனால தாராளமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடலாம். லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க வெங்காயத்தை ஈவனாக. இது மேலே ஃப்ரை பண்ண மீன், வெங்காயத்துக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி ஒரே லைனில் இந்த ஃபிஷ்ஷை வந்து அடுக்கி விட்டுலாம். ஃபுல்லாகவே கேப் இல்லாமல் வச்சிடலாம். ஃப்ளேம் வந்து ரொம்ப சிம்மில் இருக்கணும். சின்ன கோலி குண்டு அளவுக்கு, ஒரு கோலி குண்டில் பாதி அளவுக்கு புளி எடுத்துடுங்க. அதை மட்டும் லேசாக அப்படி விட்டுருங்க. ஒரு சின்ன கோலி குண்டு அளவு புளி. இது ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம். ஃப்ளேம் நல்லாவே குறைச்சிருங்க. லைட்டாக கிளறி கொடுங்க. மீனை போட்டு கிண்டக்கூடாது. அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக லைட்டாக கீழே இருந்து மேலே லேசாக, அவ்வளோதான். என்ன ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நம்மளோட ஃபிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்ப டேஸ்டான ஒரு ஃபிஷ்ஷு, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரசம் சாதம், சாம்பார் சாதம், அதே மாதிரி மிக்சட் ரைஸ் எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும். தேங்க்யூ.